ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் zone. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து எக்ஸல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ எக்ஸலில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் நிறையா டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறையா விஷயத்துக்கு. ஸோ இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு முதல் பார்க்கலாம். ஹோம் டேப்பில் இந்த ஸ்டைல்ஸில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்கா. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹைலைட், செல், டாப், பாட்டம், ரூல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட், செல், ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன் இதெல்லாம் இருக்கா. இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன? ஒரு கண்டிஷன் நம்ம வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுப்போம். அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த செல்ஸை வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் வேறு கலரில். இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஹைலைட் செல்ஸில் கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு. இந்த ஃபஸ்ட்டு நாலுமே வந்து நம்ம ஒரு நியூமரிக்கல் டேட்டாக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இந்த டோட்டல்ன்ற காலம் எடுத்துக்கலாம். இந்த டோட்டல்ன்ற காலமை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஹைலைட் செல் ரூல் கொடுத்து நான் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். எனக்கு வந்து கிரேட்டர் தென் $100 இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து ஹைலைட் ஆகணும். இப்போ நான் கிரேட்டர் தென் 100 கொடுத்ததும் பின்னாடி எல்லாமே ஹைலைட் ஆகுதா. இப்போ வந்து எனக்கு 100னா நிறையா வருது. ஸோ வந்து நான் 500 கொடுத்துக்கிறேன். 500 கிரேட்டர் தென் $500 இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஹைலைட் ஆகணும். அந்த ஹைலைட் ஆகிற கலர் வந்து லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதை வந்து நான் மாற்றிக்கலாம். எல்லோ ஃபில் வித் டார்க் எல்லோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 500க்கு மேலே இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஹைலைட் ஆயிருக்கா. இப்போ இந்த ஹைலைட் ஆன வேல்யூஸை வந்து நான் எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வச்சுட்டு நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் போய் ஃபில்டர் பை கலர் கொடுத்து இந்த எல்லோ கலருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா வெறும் நம்மளுக்கு ஹைலைட் ஆன ரோஸ் மட்டும் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் ஹைலைட் பண்ணி காட்டினது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்? கிரேட்டர் தென் வேல்யூக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் லெஸ் தென் வேல்யூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஸ் தென் வேல்யூக்கு நான் போடுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு லெஸ் தென் 100 இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு லெஸ் தென் $100 இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ரெட் கலரில் ஃபில் ஆகி காட்டணும். ஓகேவா. இதை வந்து நான் க்ரீனில் வச்சுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இந்த காலம் சேம் அதே மாதிரி இந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல் லெஸ் தென் எனக்கு வந்து லெஸ் தென் 100 இருக்கிறதெல்லாம் ரெட்டில் காட்டணும் அப்படி சொல்லி நான் வைக்கிறேன். ஓகே கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ரெட்டில் காட்டுறதெல்லாம் 100க்கு கீழே, எல்லோவில் காட்டுறது எல்லாமே வந்து 500க்கு கிரேட்டர் தென்னாக இருக்க வேல்யூஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிட்வீன்னா ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவில் இருக்கிறது. ஈக்குவல் டுனா நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். ஸோ இந்த 4 வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் திருப்பி வந்து அந்த காலம் போயிட்டு இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்டிங்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த சேம் அந்த காலமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு கிளியர் ரூல்ஸ்ன்னு இருக்கா. கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் அப்படி கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல்லுலேருந்து இந்த ஃபார்மேட்டிங்லாம் போயிடும். இல்லை கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட் அப்படின்னு கொடுக்குறோன்னா இந்த ஃபுல் ஷீட்லேயே நம்ம என்னென்னலாம் ஃபார்மேட்டிங் வேறு காலமில் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம மேனேஜ் ரூல்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போ மேனேஜ் ரூல்ஸ் இப்போ இந்த ஒரு காலம்லேயே நான் 2 கண்டிஷன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. 100க்கு கீழே இருந்தால் ஒரு கலரும் 500க்கு மேலே இருந்தால் ஒரு கலரும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா எனக்கு வேண்டாம், ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் ரூல் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து 100க்கு கீழே இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும் அப்படி சொல்லி நான் இது பண்ணிடுறேன். இல்லை எனக்கு இதுவும் வேண்டாம்னா இதையும் கிளிக் பண்ணி டெலிட் ரூல் கொடுத்துடலாம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த காலமில் இருந்த அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அதே ஹைலைட் செல் ரூலில் டெக்ஸ்ட் தட் கண்டெயின் எ டேட்டா அக்கரிங் டூப்ளிகேட் வேல்யூ இதெல்லாம் இருக்கா. ஃபஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட் தட் கண்டெயின்ஸ் அது மட்டும் பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட்னா ஆப்வியஸாக நம்ம வந்து நியூமரிக்கல் யூஸ் பண்ண முடியாது. நியூமரிக்கல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கஸ்டமர் நேம் இந்த மாதிரி டேட்டாக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் அப்புறம் டெக்ஸ்ட் தட் கண்டெயின் இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னா சைமா கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன்னா இப்போ சைமான்றது இருக்கிறதெல்லாம் ஹைலைட் ஆகி கட்டுது. சேம் அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஹைலைட் ஆகிருக்குன்றது தெரிஞ்சுக்க ஃபில்டர் பை கலர் கொடுத்து இது கொடுத்தோன்னா ஸோ நம்மளுக்கு 4 இருக்குது.
அந்த டெக்ஸ்ட்டில் சைமான்ற வேர்ட் இருக்க மாதிரி 4 இருக்குது. நான் அதை ஃபில்டர் எடுத்து விட்டுட்டு இந்த ரூல்ஸை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். என்டையர் ஷீட்டில் இருக்க ரூல்ஸையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு டாப் பாட்டம் ரூல், அதாவது இது டாப் 10 ஐட்டம் அந்த மாதிரி. இப்போ நான் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் அந்த காலம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆர்டர்லேயும் இல்லை. இப்போ இதை வந்து நான் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்து டாப் 10 ஐட்டம்ஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும். ஓகேவா? டாப் 10 வேல்யூஸ் மட்டும் ஹைலைட் ஆகும். இதுலேயே வந்து டாப் 10%னா சேம் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஹைலைட் ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து அப்படியே காட்டும். இப்போ நான் கேன்சல் கொடுக்குறனால அது ஹைலைட்டாக காட்டலை. இது வந்து பாட்டம் 10 ஐட்டம்ஸ், அதாவது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 10 ஐட்டம்ஸ், அப்புறம் பாட்டம் 10% சேம், அப்புறம் இது அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் எல்லாமே வந்து இப்படி தான். இப்போ வந்து நான் இது கொடுத்துருக்கேன், அபவ் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே இருக்க டோட்டல் டிஸ்கவுண்ட் காலமோட ஆவரேஜ் எடுத்துக்கும். அந்த ஆவரேஜ்லேருந்து அதிகமாக இருக்க வேல்யூஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேவா? இப்போது இதில் எல்லாம் பார்த்தாச்சு. பிலோ ஆவரேஜும் சிமிலராக தான் வரும். இப்போ டேட்டா பார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேல்யூஸ் இருக்குது, இந்த வேல்யூஸ் இருக்குது. நான் அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு நான் வந்து வெறும் இந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் எடுத்து நான் வேறு ஷீட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே போட்டுட்டேன். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர்ஸில் இருக்குது. எதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்லேயோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து இதை ஹைலைட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா பார்ஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து கிரேடியன்ட் ஃபில், சாலிட் ஃபில், அது வந்து ஜஸ்ட்டு அது ஸ்டைல் மாதிரி தான். பட் இது எதுக்காக அப்படின்னா இருக்கிறதுலையே பெரிய நம்பருக்கு அந்த பார் வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலையே 1000 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கு வந்து அந்த பார் ஃபுல்லாக இருக்கா. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் 865, அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மி, அப்படியே போய் இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 7.2, அதுக்கு வந்து ரொம்ப சின்ன பாராக இருக்குது. பார்த்தா தெரியுதா? ரொம்ப சின்ன பாராக இருக்கா. இப்போ இதுதான் வந்து இந்த இந்த ஆப்ஷனோடது, டேட்டா பார்ஸோட இது மாதிரி நம்ம வேறு கலர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. இப்போ கலர் ஸ்கேலுன்றது என்னென்னா, இப்போ டோட்டலாக இப்போ நான் இந்த டேட்டா பாரை வந்து எடுத்து விட்டுறேன். கிளியர் ரூல் கொடுத்து செலக்டட் செல்லேருந்து நான் அதை எடுத்துறேன் ரூல். இப்போ வந்து கலர் ஸ்கேலுன்றது இப்போது இந்த 3 கலர் காம்பினேஷன்ஸில் வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஹையஸ்ட் நம்பர், மீடியம் நம்பர், லோவஸ்ட் நம்பர், இந்த மாதிரி வந்து அது பிரிச்சிரும். இருக்கிறதுலே அதிக நம்பருக்கு க்ரீன் கலரும், கொஞ்சம் கம்மியாக எல்லோ, அப்புறம் ரெட், அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ வந்து 1000 வந்து க்ரீனில் இருக்குது, 800 க்ரீனில் இருக்குது, இன்னொரு 865 அதுவும் க்ரீனில் இருக்குது. அதுக்கு நடுவில் மீடியமாக வர இந்த 100, 148, 300 எல்லாமே வந்து ஒரு ஆம்பர் கலரில், எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கு கீழே ரொம்ப கம்மியாக வர இந்த 14, 7, 24 இதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதுதான் வந்து அந்த வேல்யூஸை கலரில் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுது. இதுலேயே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் இதில் இருக்கும். ஐகான் செட்டும் சிமிலராக அதே தான். இது வந்து இப்போ ஒரு இந்த பார் ஷேப்பில் காட்டுது அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி கிளியர் ரூல்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு திருப்பி இந்த பார்ஸ் வச்சு காட்டுறேன். இப்போது இந்த ஐகான் செட்டில் போயிட்டு நான் இந்த டவர் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது நான் வச்சுக்கிறேன். சேம் அந்த பார்ஸ் மாதிரி இப்போ 1011 அந்த வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்கனால இந்த டவர் சிம்பிள் வந்து ஃபுல்லாக எல்லாமே ப்ளூ கலரில் தெரியுது. இருக்கிறதுலே லோவஸ்ட்டுக்கு ஒரே ஒரு மட்டும் ஃபில் ஆகிருக்கு, ஒரே ஒரு காலம் மட்டும் ஃபில் ஆகிருக்கு அதில். ஸோ இதுதான் வந்து ஐகான் செட்டோட யூசேஜ். ஓகேவா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில். இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு 2 ரோவில் ஒரு நேம்ஸோ இல்லை வேறு ஏதோ இருக்குது, 2 காலமில் இருக்குது அப்படின்னா, அந்த 2 காலம்லேயும் எது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் தேவைப்படும். அதுதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ். இங்கே இருக்கா டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு ஏ காலமில் கொஞ்சம் நேம்ஸ் இருக்குது, பி காலம்லேயும் இருக்குது. இப்போ எனக்கு பி காலம்லேயும் ஏ காலம்லேயும் ஒரே நேம்ஸ் இருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது கொஞ்சமாக இருக்குது பார்க்கும்போது, இங்கே 11 இருக்குது, இங்கே வந்து ஒரு 5 தான் இருக்குது. பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இதுவே நிறைய நம்பர் ஆஃப்
என்ட்ரீஸ் இருக்கும்போது நம்ம அப்படி பண்ண முடியாது. அதுக்காக இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸில் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு குடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அது குடுத்துக்கலாம். ரெட்லயே நான் விட்டுர்றேன். இப்போ வந்து பார்த்தோன்னா, இங்க இங்கேயும் இங்கேயும் டூப்ளிகேட்டா இருக்கிறது வேல்யூஸ் மட்டும், அந்த நேம்ஸ் மட்டும் நம்மளுக்கு இங்க ஹைலைட் ஆகி காட்டியிருக்கு. இங்க வந்து 5 இருக்கு. இங்க அதே 5 வந்து இங்க டூப்ளிகேட்ன்னு சொல்லி ரெட்ல காட்டுதா? ஸோ இதுதான் வந்து அந்த டூப்ளிகேட் வேல்யூஸோட யூசேஜ். அது இல்லாம நம்ம மேனேஜ் ரூல்ஸ் அது பார்த்துட்டோம். கிளியர் ரூல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட யூசேஜ். இந்த மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, டிப் ஜோனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.